என்னங்க வந்துட்டிங்களா? நான் தான் உங்கள் லலித பில்டர் சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கிறேன். ரெடி டு மூவில் இருக்கிற 4 1BHK பியூட்டிஃபுல்லான ஹவுஸை காட்டுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறேன். இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 500 வரும். இந்த வீட்டோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் 1BHK. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பட்டு பக்கத்துலேயே கந்தன்கொள்ளை ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமாக இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,90,000 சொல்லிட்டு இருக்கோங்க. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். முக்கியமாக இந்த வீடு 4 வீடுமே ரெடி டு மூவில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தை மாதம் வரப்போகிற தை மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். முக்கியமாக நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே என் ரிலேஷன்ஸ் ப்ளஸ் என்னோட பிரதர் எங்களுக்குலாம் வந்து பக்கத்துலேயே வீடு வேணும், 3 வீடு 4 வீடு வாங்கிக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர சண்டே நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் காட்டுறது ரெடியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், இப்போ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னர் 1, அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு 3 வீடு. ஃப்ரண்ட் எலிவேஷன் முன்னாடி இருக்கிற இந்த ரோடு பார்த்திங்கன்னா 23 அடி ரோடு வரும். அந்த கார்னர் பக்கத்தில் இருக்கிற ரோடும் 23 அடி ரோடு வரும். இந்த நகர் பேர் கோகுல் கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபஸ்ட் கிளாஸான லொக்கேஷன். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் ப்ளூ கலர், ஆஷ் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் இந்த கலர்லலாம் பெயிண்ட் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஒர்க்கர்ஸு. அவங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ஃப்ரண்ட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருப்போம். அந்த சேஃப்டி கேட் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 6 சைஸில் வந்து அந்த சேஃப்டி கேட் அமைஞ்சிருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கீழே ஒரு ஃபினிஷிங் வந்து இன்னும் கொடுக்கல, அது இன்னும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இன்னும் கொஞ்சம் வந்து டோர்ஸு ப்ளஸ் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டுற வேலை மட்டும் தான் இருக்குது. இப்போதைக்கு ஃபினிஷிங் பண்ணி கொஞ்சம் வீடியோ போடணுன்றதுக்காக குயிக்காக ஃபினிஷ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 7க்கு 7 சைஸில் அமைஞ்சிருக்கும். 7 அடி அகலமாகவும் 7 அடி நீளமாக அமைஞ்சிருக்கும். போர்ட்டிகோவில் வால் ஃப்ளோர் ஃபுல்லாகவே டைலெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு வந்து நீங்கள் மேலேயும் கீழே உங்களுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி காட்டுறத பாருங்கள். இப்போ ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இந்தியன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 5 சைஸில் அமைஞ்சிருக்குது. அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமுக்கு பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது நீங்கள் பார்த்துட்டீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைலெல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஷ் கலர் ப்ளஸ் ஒயிட்டு அது மாதிரி உங்களுக்கு மிக்சிங்கில் அந்த டைல் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வியூ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளஸ் வந்து இந்த ரெஸ்ட் ரூமுக்கு டவல் ராடு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மீட்ரு வந்து போர்டு பார்த்திங்கன்னா அதுக்கும் பிவிசி டோரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வீட்டோட வாசக்கல்ல நின்றுட்டுருக்கோம். வீட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருப்போம். அது ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்துருங்க. இப்போ வந்து வாசக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சில் வந்து சூப்பரான ஒரு டீ குட்டில் அமைச்சு கொடுத்துருக்கோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இங்கேயே கொடுத்துட்டு இங்கேயே வந்து வாஷிங் மிஷின் தண்ணி வெளியே போகிற அளவுக்கு நம்ம இங்கேயே டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ ஹாலுக்குள்ளே என்ட்ரெல்லாம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 10 சைஸில் அமைஞ்சிருக்குது. அதாவது 12 அடி அகலமாகவும் 10 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த வியூவை பார்த்துட்ருக்கீங்க. அந்த பியூட்டிஃபுல் ஹாலை பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயே மேலே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாகவே லைட்ஸு ஃபேன்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல அருமையான ஒரு டிசைனில் ஃபுல்லாகவே சைடு ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு மேலே எல்லோ ப்ளஸ் அந்த ப்ளூ பார்டரு எல்லாமே அவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருப்போம். அந்த இதை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தபடியே நம்ம டைலை பார்க்கலாம். டைல் பார்த்திங்கன்னா வந்து 2க்கு 2 டைல். இது 2க்கு 2 டைல் போட்டு ப்ளஸ் வந்து அது மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து அந்த டைல் அமைஞ்சிருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே. நல்லா சூப்பராக கேஜி டைல்ஸ் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம முழுக்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச பிராண்டட் தான் நம்மளோட வீட்டில் வந்து குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டிவி ஷோகேஷு பக்கத்துலேயே பூஜாவும் அமைச்சு கொடுத்துருவோம். இந்த பூஜாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 பெல் வச்சு சூப்பரான ஒரு டோர் வந்துடும். ஆனால் இப்போ ஃபிக்ஸ் பண்ணல. ஃபினிஷிங் டைமில் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அருமையாக பண்ணிக்கலாம். ப்ளஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 6 அடி சைஸ் வரும். அதாவது 6 அடி அகலமாகவும் 7 அடி நீளமாகவும் அமைஞ்சிருக்கும். ஓப்பன் கிச்சனாகவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லா எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் மாடியிலேருந்து மேலே ஒரு 6 அடிக்கு ஃபுல்லாகவே டைலெல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். நல்லாயிருக்கும் பார்க்கவே. கீழே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில்
காங்கிரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் அடித்து அது மேலே கிரைனைட்டால் ஃபினிஷ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருப்பேன். லெஃப்ட்லேயே நல்லா ஷிங்க் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி ஷிங்கே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்போம். பார்த்துட்ருக்குங்க. இந்த கிச்சனுக்கு 3க்கு 3 ஜன்னலில் வந்து இங்கே இதுவும் டீ குட் தான் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறது அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8க்கு 11 சைஸில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸும் ஸ்லாப்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருப்போம். இதுக்கு அட்டாச்டு டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு 4 சைஸில் வந்து அட்டாச்டு பாத்ரூம் ஃபுல்லாகவே வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடிக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருப்போம் டைலை. இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான் வந்துடும். ஃபிட்டிங்ஸு ப்ளஸ் டவல் ராடு ஹேண்ட் ஷவரு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். முழுக்க நீங்கள் நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக பிராண்டட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வீடியோ பார்த்தாது சொன்னால் நேரில் கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே வேஸ், இந்த வீடு நம்ம முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். 4 வீடுமே ரெடி டு மூவில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் கிளாஸான வீடு, லோ பட்ஜெட்டான வீடு, 23,90,000 வரும். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வேப்பம்பட்டுக்கும் சவப்பட்டுக்கும் சென்டர் வரும். கந்தன்கொல்லைன்ற வில்லேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே எப்படியும் ஒரு 700லேருந்து 800 வீடு இருக்கும் ஃபுல்லாகவே. இது என்ட்ரன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு. அதாவது வேப்பம்பட்டு ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோமீட்டர் வரும். சவப்பட்டு ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் சென்டர் வரும். அது இல்லாமல் இது முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா சிடிஹெச் ரோடு வாக்கபிள். சிடிஹெச் ரோடு பழைய ரோடு வாக்கபிள் 500 மீட்டர் வரும். அப்புறம் வந்து 200 அடி ரோடு போட்டுருக்காங்க. அது பக்கத்துலேயும் உங்களுக்கு வந்துடும். அந்த 200 அடி ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் தான் வரும். சூப்பரான ஒரு லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொன்னோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் தந்துக்கிறேன். பை கைஸ், டேக் கேர்.